ஹலோ எவ்ரி ஒன் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து எல்லாரும் வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இதற்கு வந்து சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அப்பா அப்பான்னு தான் கத்துறாங்க. அந்த கதறல் சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா? இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதில் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அம்மா ஜெயலலிதான்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு எதிர்மனையாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பான்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. ஏன்னா இப்போது ஜெயலலிதா அம்மா அவர் பார்த்தீங்கன்னா மனசார வந்து அம்மானு கூப்பிட்டுருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா ஜெயலலிதா அம்மா அவங்க செஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா மனசார வந்து பார்த்தீங்கன்னா அம்மான்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களை அழைச்சாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னைத்தானே வந்து அப்பான்னு அழைக்கிறாங்க நிறைய பேர் சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதை சொல்கிறதுக்கு முதல்ல அருகதை இருக்கான். ஏன்னா ஏன் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறேன்னா, நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் பாருங்கள். அந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அந்த கார் விஷயம். காரில் வந்து அந்த திமுகவுடைய கொடியை வச்சுட்டு ஒருத்தன் 4 பேர் ஒருத்தன் இறங்கி ஓடி வரான். அதை கேட்குறதுக்கு வக்கு இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான நிறைய விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம வெளியில் பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.